ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அந்த மாதிரி வெறும் வானொலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா பவுடராக அரைப்படும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா படப்படன்னு வெடித்து வரும். வெடித்து வந்ததும் நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடுகு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதுதான் ஊறுகாய் வந்து கெடாமல் பார்த்துக்குவோம். உங்களுக்கு இந்த பவுட்ரு தான். இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்ததும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஊறுகாய் செஞ்சாலும் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு செய்யும்போது 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். எவ்வளோ நைஸாக பொடி பண்ண முடியுமோ அதெல்லாம் நைஸாக பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காற்று போகாத டப்பாவில். இப்போ அடுத்து வந்து வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, பூண்டு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முழு பூண்டு அப்படியே தான் சேர்த்துருக்கேன். தோல் மட்டும் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக அளவுக்கு எடுத்துக்கோங்க. சிம்மில் இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அதிகமாக தணல் வைக்க வேண்டாம், கரிஞ்சு போயிடும் மேலே மட்டும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆற விட்ட பிறகு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். நான் கடுகும் வெந்தயமும் சேர்த்தேன்ல, அதையும் மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைக்க போகிறேன். அந்த பவுட்ரை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டேன். எப்போ இவ்வளோ ஊறுகாய் செய்கிறோமோ அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே வானொலியில் எந்த வானொலியில் பூண்டு வதக்கணுமோ அதே வானொலியில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதும் இதில் வந்து நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வரமிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்காக வர அளவுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி பூண்டு ஊறுகாயில் சேர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக அது ஊறுகாய் சாப்பிடும்போது நடுநடுவில் அது கடிப்படும்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெறும் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதனால தான் இது கூட சேர்த்துட்டேன். இது வந்து ஏன் பிளாக்காக இருக்குன்னா, நம்ம கடுகு அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சனால தான் இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து புளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து நான் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அந்த புளி கரைச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தணல் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லை சிம்மில் தான் வச்சு செய்யணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வெள்ளைத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது மண்டை வெல்லம் இருக்குல்ல, அது வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய் தூள் தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சு அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம முதலே அதே மிக்ஸி ஜார்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம், அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால் நான் இப்போ வெறும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நான் முதலே சேர்த்து அரைச்சனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க.
நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கும். கை விடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு அதிக டைமில் எடுக்காது, ஒரு 5 நிமிஷம் தான் ரெடி ஆயிரும் இந்த பூண்டு ஊறுகாய். பூண்டு உரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைமு. சீக்கிரமாகவே இந்த பூண்டு ஊறுகாய் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எது கூட வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எது கூட வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும்.